எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவமும் புனிதர்களின் பயணமும் என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக இன்று புனித ஜான் ரோஜர்ஸ் அவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ரத்தமேரி என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து அரசியின் ஆட்சி காலம் அது. கத்தோலிக் மதத்தை சாராத புரொட்டஸ்டன்ட்டுகளை தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் ஆக்கப்பட்டார்கள். அந்த ஆட்சியில் கொடுங்கோன்மையும் கோரத்தாண்டமும் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது. ஆயினும் கூட அங்கிருந்த புரட்சியாளர்கள் புதுமைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக தினந்தோறும் அவர்கள் புகுத்தி தைரியமாக அதை செய்து கொண்டு வந்தனர். இதற்கிடையில் கிபி 1500ஆம் ஆண்டு ஜான் ரோஜர்ஸ் அவர்கள் பிறந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவர் பயின்றவர். கத்தோலிக்க போதகராக தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். பிற்பாடு அவர் கிறிஸ்துவுக்குள் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வந்திருந்தார். அனைவருடைய கரங்களிலும் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஆவலாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் இங்கிலாந்து மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்து பிரதிகளாக அந்நாட்டு மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்த்தார். மகிழ்ச்சியுடனும் ஆர்வமாகவும் அந்நாட்டு மக்கள் வேதாகமத்தை வாங்கி படித்து அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ஜான் ரோஜர்ஸ் அவர்கள் எதிரிகளின் கரங்களிலே சிக்கிக் கொண்டார். ஏனென்றால் வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட காரணத்தினாலே அவர் விறகு கட்டைகளை அடக்கி அதன் நடுவிலே உயிருடன் வைத்து தீயிட்டு கொளுத்தப்பட்டார். ஆயினும் மரண வேளையிலும் கூட அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்த விசுவாசத்திலிருந்து அவர் நிலை பெயராமல் இரத்த சாட்சியாய் மாறினார். என அன்பானவர்களே, உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை நீங்கள் எவ்விதம் பயன்படுத்துகிறீர்கள்?